ஒரு சீனியர் ஆஃபீஸரோட டாட்டர் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு 300 சவரன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. கல்யாணம் ஆன அப்புறம் ஒரு 10-15 நாள்ல அந்த பொண்ணுகிட்ட சொல்லி இந்த மாதிரி உன்னோட மூக்கே சரியில்லை, யூ ஷுட் கோ கெட் யுவர் நோஸ் ஆப்ரேட்டட் அப்படின்றாங்க. அந்த நோஸ் ஆப்ரேட் பண்ணும்போது ஒழுங்கா ஆப்ரேட் பண்ணாம ஐசியூல அட்மிட் ஆகி ஷி இஸ் நாட் ஏபிள் டு பிரீத். பிசிக்கலி ஷி ஹஸ் பீன் அஃபெக்டட், ஃபினான்ஷியலி எடுத்துட்டாங்க. அந்த பொண்ணை வந்து ஒரே ரூம்ல வந்து கன்ஃபைன் பண்ணி வச்சு அந்த பொண்ணு வந்து வெளியில சொல்ல முடியாம ஒரு 3 monthsல that girl commits suicide. நான் வந்து எஸ்பி சிபிசிஐடியா இருக்கும்போது I was given a case wherein police officer, ஒரு சீனியர் ஆஃபீஸரோட டாட்டர் வந்து he's from நாகர்கோயில். you know people from நாகர்கோயில் are very rich enough. so அவர் பொண்ணுக்கு வந்து ஒரு 300 சவரன் போட்டு கல்யாணம் பண்ணி he got her married to a public prosecutor's son. he was in Madurai. கல்யாணம் பண்ணி ரொம்ப கிராண்டா கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு வந்து the girl had already finished her doctorate. she has been writing her bank examination. அந்த ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே he got her daughter married because her daughter was 27 years. ஸோ 27னா ரொம்ப ஜாஸ்தி வயசு, ரொம்ப ஹை ஏஜ்னு சொல்லிட்டு he got a daughter married. கல்யாணம் ஆன அப்புறம் ஒரு 10-15 நாளில் அந்த பொண்ணுகிட்ட சொல்லி இந்த மாதிரி உன்னோட மூக்கே சரியில்லை. girl who had been daughter of a police officer, a girl who has done her doctorate, அவளுக்கு அவ்வளோ சவரன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவர் வந்து அப்பமும் வந்து மூக்கே சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னே யூ ஷுட் கோ கெட் யுவர் நோஸ் ஆப்ரேட்டட் அப்படின்றாங்க. அந்த பொண்ணு வந்து அப்போ வந்து ஷி கோஸ் டு ஹாஸ்பிட்டல் அண்ட் கெட்ஸ் அ நோஸ் ஆப்ரேட்டட். அந்த நோஸ் ஆப்ரேட் பண்ணும்போது ஒழுங்காக ஆப்ரேட் பண்ணாமல் ஆக்சுவலி த கேர்ள் இஸ் இன் மதுரை, ஷி இஸ் brought to சென்னை. ஐசியூவில் அட்மிட் ஆகி ஷி இஸ் நாட் ஏபிள் டு பிரீத். ஆல்மோஸ்ட் 1 month வந்து ஆஃப் அண்ட் ஆன் ஐசியூக்கும் இதுக்கும் போயிட்டு ஷி பிகேம் ஆல் ரைட். ஷி வென்ட் பேக் டு தட் பாய். அந்த பையன் அப்புறமா சொல்கிறான், இந்த மாதிரி உனக்கு கொடுத்துருந்தாங்களே ஃப்ளாட்ஸு உன் பேரில் தானே இருக்குது, வை டோன்ட் யூ கெட் இட் சேஞ்ச் டு மை நேம். எங்கள் அம்மாவோட ப்ராப்பர்ட்டியெல்லாம் எங்கள் அப்பா பேரில் தான் இருக்குது. எங்கள் திருநெல்வேலி அந்த சைட்லலாம் வந்து பையன் பேரில் இருந்தால் தான் பெருமை, யூ கெட் இட் சேஞ்ச் டு மை நேம் அப்படின்னு. இந்த பொண்ணு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான். பட் ஹேவிங் ரெட் எவ்வளோ படித்த பொண்ணு கூட தாட் சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இன்ஃபேக்ட் போலீஸ் ஆஃபீஸர், அவரும் வந்து இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து அந்த ஃப்ளாட்டையும் அந்த பொண்ணு பேரில் வச்சிடறாரு. நோ த கேர்ள் ஹஸ் லாஸ்ட், ஃபிசிக்கலி ஷி ஹஸ் பீன் அஃபெக்டட், ஃபினான்ஷியலி எடுத்துட்டாங்க. தென் த கேர்ள் வாஸ் டெல்லிங் தட் இன்னும் 2 மாதத்தில் எனக்கு வந்து ரிசல்ட் வந்துடும், பேங்க் ரிசல்ட் வந்து ஐ ஹேவ் டு கோ ஃபார் அ ஜாப் அப்படின்னு. ஸோ அவர் வந்து அது அப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட அம்மாவும் ஒர்க் பண்ணுறாங்க. ஷீ இஸ் பேசிக்கலி அ டீச்சர் அண்ட் அவங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை வந்து ஒரே ரூமில் வந்து கன்ஃபைன் பண்ணி வச்சு ஆல்மோஸ்ட் ஒரு சர்வெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த பொண்ணு வந்து வெளியில் சொல்ல முடியாமல் அவளோட மொபைலை இது பண்ணிவிட்டு அவளோட ஃபோனை வச்சுட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து கட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை தனியாகவே வச்சுட்ருக்காங்க ஒரு ரூமில். ஆஃப்டர் அ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம், தட் இஸ் ஆஃப்டர் மேரேஜ் ஆகி ஒரு 3 monthsல தட் கேர்ள் கமிட்ஸ் சூசைட். அப்போ அவங்க அப்பா வந்து ஹைகோர்ட்டில் போய் இந்த மாதிரி ஐ வாண்ட் திஸ் கேஸ் டு பி இன்வெஸ்டிகேட்டட் பை சிபிசிஐடின்னு அண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்த லெவல் ஆஃப் எஸ்பி should be a women officer, should investigate this case. இனி என் பேரை போட்டு அந்த ஆர்டர்ஸ் வந்த உடனே I told them that I would like to see the dying declaration. ஸோ அவங்க சொன்னாங்க, லோக்கல் போலீஸில் சொன்னாங்க, மேடம் நாங்கள் தேடி பார்த்தோம் டையிங் டிக்ளரேஷன் இல்லைன்னு. I said நான் டையிங் டிக்ளரேஷன் இல்லை, நாங்கள் தேடி பார்த்து டையிங் டிக்ளரேஷன் இருந்தோன்னா வில் பி டேக்கிங் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் இந்த என்டையர் ஃபோர்ஸ் அப்படின்னும். இல்லை மேடம் நாங்கள் தேடி பார்த்தோம் டையிங் டிக்ளரேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பார்க்கும்போது தட் கேர்ள் வந்து படித்து எழுதுகிற பொண்ணு. ஸோ நேச்சுரலி அவளோட மனசில் இருக்கிறது டைரியில் எழுதியிருப்பா, ஏதாவது எழுதியிருப்பான்னு தேடும்போது தென் there was one small note which says that thus I end my life அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ அப்போ தட் மீன்ஸ் she has written something அப்படின்னு சொல்லிட்டு we caught hold of usually இந்த லோவர் லெவலில் தான் they'll come and search for the house. அப்போ அவன் பயந்து கொடுத்துட்டான் அந்த டையிங் டிக்ளரேஷன். இந்த டையிங் டிக்ளரேஷனில் படிக்கும்போது, அப்பா நீங்கள் வந்து என்னை வந்து இவ்வளோ ஒரே டாக்டரு, என்னை இவ்வளோ நல்லா படிக்க வச்சிங்க, எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்தீங்க, யூ எஜுகேட்டட் மீ, என்ன வந்து யூ காட் மீ மேரிட் டு அ வெரி ரிச் ஃபேமிலி, யூ கேவ் மீ ஜுவல்ஸ், யூ வாண்டட் மீ டு லுக் பிரிட்டி, ஸோ யூ ஸ்பெண்ட் ஹியூஜ் அமௌண்ட் ஆன் மீ, பட் யூ குட் வெயிட்டட் ஃபார் ஒரு 2 மாதம் எனக்காக வெயிட் பண்ணியிருந்தா நான் ஒரு வேலை கிடச்சிருக்குல்லப்பா, நான் ஒரு வேலை பார்த்துருப்பேன்ல, நான் இந்த கஷ்டம் தாங்கியிருக்க மாட்டேன்ல அப்படின்னு அந்த வேர்டு எழுதியிருக்கோம். ஆஃப்டர் அப்போ தான் ஐ ஃபவுண்ட் அவுட் தட் இட் இஸ் நாட் தட் பியூட்டி, மனி, ஃபேமிலி பேக்ரவுண்ட் hardly matters. It is your empowerment, what you earn. Had this girl had earned ஒரு மார்னிங் டு ஈவினிங் இந்த பொண்ணு ஒரு வெளியில் போய் ஒரு சேலரி ஏர்ன் பண்ணியிருந்ததுன்னா such a big officer's daughter wouldn't have committed suicide. ஹேண்ட்வுட்ஸ் அக்னி சிறகே டைட்டில் ஸ்பான்சர் தங்கமயில். இப்போது டி நகர் உஸ்மான் ரோட்டில் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. அண்ட் ஜெயச்சந்திரன், இங்கு எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை, டி நகர். பவர்ட் பை ஆனந்தம் சில்க்ஸ், அழகாய் ஆனந்தமாய் ஆனந்தம் சில்க்ஸ்.
Mabel Women's Wear, weaving Indian art culture and fashion. KTV True Value Groundnut Oil, பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. And Howda Pay, your trusted payout partner. Education partner, Patrician College of Arts and Science.